SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அண்மை செய்தி. நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தவிகவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் 35 விழுக்காடு என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் திமுகவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் வெறும் 24.19 விழுக்காடு என விஜய் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளை பெற்றுதான் வென்றது என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். தவிகவுக்கு கிடைத்த வாக்கின் சதவீதம் 35 விழுக்காடு எனவும் திமுகவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் வெறும் 24.19 விழுக்காடு என முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல் திமுக கூட்டணியின் கட்சிகளின் ஓட்டுகளை பெற்றுதான் வென்றது எனவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி என முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகளையும் பெற்றுத்தான் சில தொகுதிகளிலாவது வென்றது என்பதுதான் உண்மை எனவும் தனிப்பட்ட முறையில் திமுகவின் வாக்கு சதவீதம் மட்டும் எவ்வளவு தெரியுமா என்றும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்ட தவிக பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 10 விழுக்காட்டிற்கும் கீழ் குறைவு எனவும் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக அரசின் மீது அதிக நம்பிக்கை இருக்கக்கூடிய தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கோரி வந்தார். அந்த தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தீர்மானத்தின் போது உரையாற்றிய எதிர்க்கட்சியினர் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு சட்டப்பேரவையில் பதிலளிக்காத முதலமைச்சர் தற்பொழுது அது குறித்து மக்கள் மன்றத்தில் விரிவான பதிலை அளிப்பதாக ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவுல திமுகவுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். அதில் திமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது தவிகவை விட 10% குறைவும் எனவும் திமுகவை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் 1/2 கோடிக்கும் அதிகமான வாக்குகளை கொடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். புள்ளி விவரங்களுடன் பேசக்கூடிய திமுகவிற்கு யதார்த்தம் தெரியவில்லை என குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் திமுக கூட்டணி கட்சியோடு சேர்ந்து தேர்தல் சந்தித்தது, ஆனால் தனித்து நின்றிருக்கக்கூடிய தவிகவுக்கு மக்கள் அதீத வாக்குகளை கொடுத்து தனிப்பெரும் கட்சியாக கொடுத்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடிய வகையில ஏற்பாடு செய்ததாகவும் சட்டமன்றத்தில் எதையும் ஒழிக்கவும் இல்லை மறைக்கவும் இல்லை என்று கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிட்டு பேசும்படியான ஒரு பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். மேலும் அவருடைய அந்த பதிவுல தமிழக மக்கள் அனைவரும் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தலை நினைவு கூர்ந்திருப்பார்கள். எதிர்க்கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு குறைவான வாக்குகளை கிடைத்தது என்னும் பொழுது என்று கடந்த 2006இல் மைனாரிட்டி ஆட்சியாக திமுக அமைச்ச அந்த அரசை அவர் குற்றம் சாட்டக்கூடியதும் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தவிகவை விட 3,21,00,000 மக்கள் நிராகரித்ததாக திமுக சார்பாக கூறுகின்றனர். அப்படி பார்த்தால் திமுக மட்டும் தனியாக வாங்கிய வாக்குகளின்படி 3,68,00,000 மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிதான் திமுக என்று அதே பாணியில் தெரிவித்திருக்கிறார். அதாவது எந்த கணக்கின்படி தமிழக வெற்றி கழகம் மக்களால் நிராகரிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டியதோ அதே கணக்கின் விவரங்கள் படி 3,68,00,000 மக்கள் திமுகவை நிராகரித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சதவீத கணக்குப்படி பார்த்தாலும் தவிக 35% எனில் திமுக 24% தான் பெற்றிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்கள் 76% பேர் திமுகவே தங்களுக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து ஒட்டுமொத்தமாக அக்கட்சி நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில மதச்சார்பற்ற நிலைப்பாட்டில் தாம் உறுதியாக இருப்பதால் தான் அவருடைய தமிழக வெற்றி கழக அரசை காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிகள் ஆதரித்தன.
அதை அக்கட்சிகளின் தலைவர்கள் ஊடகங்களிலும் வெளிப்படுத்தினர். எதையும் திமுக ஏளனமாக பேசியுள்ளது எந்த கணக்கில் என்று புரியவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் மக்களான உங்கள் பார்வைக்கே முடிவெடுக்கும்படி விட்டுவிடுகிறேன் என குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர் விஜய், மக்கள் ஆதரவுடன் தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி அமைத்துவிடவே கூடாது என திமுக செய்த வேலைகளால் அதன் டீசல் வெர்ஷன் அம்பலமானது கதை ஒன்று நாடெங்கும் உலாவதையும் நம் நாட்டு மக்களிடம் விட்டுவிடுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மறைமுகமாக திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக அவர் இதில் குறிப்பிடக்கூடியதும் பார்க்க முடிகிறது. இதில் தாவேக ஆட்சிக்கு தடையாக இருக்க மாட்டோம் என்ற பெருந்தன்மை பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டே வருவதாகவும் அவர் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் ஆதாரபூர்வமான குறைகளை யார் வைத்தாலும் அதை ஏற்று உடனடியாக திருத்திக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் பெற்றவர்களாக தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதாகவும், அதே போன்று தாவேகாவுக்கு எதிராக தன் வாதங்களை மக்கள் மன்றத்தில் வைத்து தோற்ற திமுக இப்போது அதையே சட்டமன்றத்திலும் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம்பிக்கை இல்லாதால் தான் நாம் 2 தொகுதியில் போட்டியிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறக்கூடிய சூழலில் விஜய் அவருடைய வெற்றியின் வீச்சு எப்படி இருந்தது என்பதை குளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளில் பார்த்தும் கூடவா புரியவில்லை என்றும் அவர் கேட்டிருக்கிறார். அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திமுக அமைச்சர்கள் 15 பேரின் தோல்வியை பார்த்தும் கூடவா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி குறித்து அவருடைய 2 தொகுதியில் போட்டியிட்டதற்கான காரணத்துக்கு பதிலாக வழங்கியிருக்கிறார். மேலும் நாகரிகமான பதிவு என குறித்து திமுக பேசியது குறித்து பதிவிட்டக்கூடிய அவர், தமிழக வெற்றி கழகத்துடைய அரசியல் நாகரிகமும் டீசல் வெர்ஷன் எப்படிப்பட்டது என்பதை தமிழகமே பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களும் பார்த்தார்கள். திமுக என்னதான் தமிழக வெற்றி கழகத்தை அர்த்தமற்ற முறையில் ஏளனமாக பேசினாலும் நாம் எப்போதும் நாகரிகம் காக்கும் நயத்தகு இயக்கமாகவே இருப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதில் மாற்றமில்லை, அறிஞர் அண்ணாவின் கனிமைதான் அரசியலும் நாம் பின்பற்ற விரும்புகிறோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவும் பாஜகவும் 1999 சேஞ்ச் என்று கூறி எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டது என்ன என்பது நாடே அறியும் என முதலமைச்சருடைய அந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய இல்லத்துக்கு சென்ற போது ஒரு சோப்பா மாறப்பட்டது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் அவையிலேயே ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். புஷ்பா பட பாணியில் சேஞ்ச் என்று சொல்லியவர்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் இருப்பதாக கூறியதற்கு பதிலடியாக இந்த வாதத்தை முதலமைச்சர்கள் முன்வைத்திருக்கிறார். மேலும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புண்படுத்தட்டும், நமக்கு எதிராக புறம் பேசட்டும், புலம்பட்டும் என்று திமுக குற்றச்சாட்டுகளை புலம்பல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தோல்வியில் மூழ்கி திக்கி திணறிக் கொண்டிருக்கும் திமுக சேற்றை வாரி இறைக்கத்தான் செய்யும், அதை பற்றி தமிழக வெற்றி கழகம் கண்டுகொள்ளவே போவதில்லை என குறிப்பிட்டிருக்கூடிய முதலமைச்சர், தாம் எப்போதும் மக்கள் நலன் சார்ந்த செயல்களிலும் திட்டங்களிலும் சட்டங்களிலும் தான் ஈடுபட போகிறோம், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தான் தமிழக வெற்றி கழகமும் அவருடைய அரசும் உறுதியாக இருக்க போகிறோம், அதை பார்த்து திமுக ஆற்றாமையில் அலரப்போவது உறுதி என்று திமுகவினுடைய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் சட்டப்பேரவையில பதிலளிக்காத சூழல்ல தற்பொழுது மக்கள் மன்றத்தில் பதிலளிப்பதாக அவருடைய சமூக நல பதிவுல வெளியிட்டிருக்கிறார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.